நம்ம நாட்டுல போலீஸ்காரங்க எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யறாங்க பாருங்களேன். சேலம் மாவட்டத்துல கருணாநிதியோட சிலையில யாரோ பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. யார் அடிச்சா, எதுக்காக அடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா விசாரிச்சு அது ஒரு வயசானவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர் கைதும் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட போலீஸ்காரங்க திருவள்ளூர்ல ஒரு 4வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ண ஒருத்தன் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். ஆனா அவனை பத்தி எந்த ஒரு தகவலுமே இப்போ வரைக்கும் போலீஸ்க்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணை கடத்தினது முதற்கொண்டு ஒரு வீடியோல பதிவாயிருக்கு. அந்த சிசிடிவி வீடியோவை தான் இவங்க புகார் அளிக்கும் போது ஒரு எவிடன்ஸா கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோல பதிவாகி இருக்க அவன் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல அவன் போன் பேசினதுக்கான ஒரு வீடியோவும் இருக்கு. அதை ட்ரேஸ் பண்ணியாவது அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்து 24 மணி நேரத்துல அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு நாள் இழுத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இதுக்கு பின்னாடியும் இந்த திமுக சார்களா இருக்கனாலதான் இந்த அரசாங்கம் ஒருவேளை இழுத்து அடிக்குதோ அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. அதையும் தாண்டி அந்த பொண்ணை இப்போ சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க வீடோ திருவள்ளூர்ல இருக்கு. சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் அவங்க பெற்றோர்கள் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி, நிதி உதவி, அப்புறம் கவுன்சிலிங், இது எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். அதையும் தாண்டி இந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாரு அப்படின்றவனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றதா மக்களோட வேண்டுகோளா இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைய இப்போ வரைக்கும் வந்து பார்க்கல. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு அவருக்கு, இந்த குழந்தைய பார்க்க நேரம் இல்லையா? இப்படி தன்னோட வருங்கால அரசியல் வாழ்க்கைக்கு விளம்பரம் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு கீழே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்.